காங்கிரஸ் தாவேகானோட கூட்டணிக்கு போகணும், நிறைய சீட்ல ஜெயிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண அரசியல் புரிதல் உள்ளவருக்கு கூட தெரியும். அது மாணிக்கம் தாக்கூர்ல ஆரம்பிச்சு விஜயோட போய் சேர்ந்தா ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லைன்றது நமக்கு எல்லாம் தெரியும். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நிச்சயமா திமுகவுக்கு எதிராக ஒரு அணிக்கு போறதை விரும்பவே மாட்டாங்க 100%. அதனாலதான் ஸ்டாலின் பிரசாத் இருக்கிறதும் திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பிரசாத் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அங்க தெளிவா இருக்காங்க. அப்போ இந்த மூட் குரூப் இருக்கு இல்லையா, இவங்களுடைய பின்னணியில நிச்சயமா பாஜக இருக்குது. காங்கிரஸ்குள்ள நிறைய RSS காரங்க இருக்கிறாங்க, ப்ரோ RSS இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னது? பாஜக நோக்கம் என்னது? திமுக தோக்கணும். இந்த 2 இலக்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். அதிமுக கிடையாது, பிஜேபி. விஜயை வச்சு வீக்கன் பண்ணக்கூடிய முயற்சி வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திட்டவட்டமா சொல்லலாம். விஜயை வச்சு பண்ணக்கூடிய மூவ் என்ன அப்படின்னா, DCM தலித் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இந்த வாக்கு வங்கி வந்துட்டு திராவிட கட்சிகள்ல இருந்து பிடிங்கிடணும். அதான் நோக்கமே. சோ இந்த தலித் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அப்படின்றது வந்துட்டு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நிச்சயமா சிபிஐ விஜயை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. விஜயை கூப்பிட்டு வரும்போது அப்ப இன்டரப்ட் பண்ணி என்ன பண்ண போறேன், இப்படிதான் இருக்கு சார்ஜ் ஷீட், பார்த்துக்கோ, வி ஹேவ் டு இம்ப்ளிகேட் யூ, ஏன்னா இதுல முக்கிய சம்பந்தமா இருக்கிறேன். ஒரு கட்ட விசாரணை நடத்திட்டு மறுநாள் கூப்பிட்டு அது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப விஜய் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் பிஜேபியோட போயாகும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே சலசலப்பு, தாவேகாவுடன் ஒரு பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து போகணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அம்மையார் ஜோதிமணி நேற்று தினம் அந்த எக்ஸ்தல பதிவின் மூலியமாக காங்கிரசுக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியினர் வந்து கடுமையான ஒரு அதிருப்தியிலையும் ஒரு மோதல் போக்கும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது. உட்கட்சி பூசலுக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு விமர்சனம் காலந்தொட்டு இருக்குது. அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது? எனக்கு ஒரு சின்ன உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னம்னா, ஜோதிமணியும் முதல்ல இந்த வேலையை தான் செஞ்சாங்க. இந்த கூட்டணிக்கு எதிராக நிறைய சீட்டு வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களும் தான் அந்த திடீர்னு அவங்களோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்துருக்குது. அவங்க வந்துட்டு ராகுல் காந்திக்கு நெருக்கமான தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒருத்தர் நெருக்கமான அப்படின்னம்னா அவங்கள சந்திச்சு பேசக்கூடிய அளவிற்கான ஒரு கட்சியினுடைய தொண்டரை அந்த ஜோதிமணி. அதனால ஜோதிமணி சொல்றது வந்துட்டு ராகுல் காந்தியினுடைய கருத்தை ஒட்டி இருக்கும் அப்படின்றது என்னுடைய உள்ளுணர்வு. அடிப்படையிலேயே அது என்ன அப்படின்னம்னா, ஜோதிமணி இப்படி பேசுறது, மாணிக்கம் தாக்கூர் வேற மாதிரி பேசுறது, அப்புறம் விஜயை சந்திச்ச ஒரு நபர் அவர் ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் வேலுச்சாமி வந்துட்டு வேற மாதிரி அப்படியே நேர போட்டி தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற போற மாதிரி அவர் சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தெளிவா ஒன்னா சேராமலேயே இவங்களாம் ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்யறாங்க. அது என்ன அப்படின்னம்னா, காங்கிரஸ் தாவேகானோட கூட்டணிக்கு போகணும், நிறைய சீட்ல ஜெயிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண அரசியல் புரிதல் உள்ளவருக்கு கூட தெரியும். அது மாணிக்கம் தாக்கூர்ல ஆரம்பிச்சு திருச்சி வேலுச்சாமி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். விஜயோட போய் சேர்ந்தா ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லைன்றது நமக்கு எல்லாம் தெரியும். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 17 ஒருவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க. இல்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்க ஜெயிச்சது 18 தொகுதி போயிட்டாங்க, ரைட். 10 எம்பிக்கள் இருக்காங்க புதுச்சேரியோட சேர்த்து. இது தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தா இது சாத்தியமா? இதுதான் டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல் தலைமை எதுவா இருந்தாலும் கேட்கும். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நிச்சயமா திமுகவுக்கு எதிராக ஒரு அணிக்கு போறதை விரும்பவே மாட்டாங்க 100%. அதனாலதான் ஸ்டாலின் பிரசாத் இருக்கிறதும் திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பிரசாத் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அங்க தெளிவா இருக்காங்க. அப்போ இந்த மூட் குரூப் இருக்கு இல்லையா, இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்களுடைய பின்னணியில நிச்சயமா பாஜக இருக்குது. யாரெல்லாம் வந்து தமிழக, ஏன்னா அவங்களுக்கு நல்ல இது எல்லாம், அதாவது
சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் கூட விஜய்க்கே தான் ஜெயிக்க மாட்டோன்ற ஒரு உறுதி இருக்கிறதுனால தான் அவர் கூட்டணிக்கு ஒரு தீர்மானம் போட்டு வாங்குறாரு. விஜய் என்ன வாங்குறாரு, தனக்கு அதிகாரம் ஒரு தாவேக்கா எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும், யாரோட கூட்டணி வச்சுக்கணும்ன்ற அதிகாரத்தை சிறப்பு பொதுக்குழு கூட்டி அவர் வாங்குறாரு. யாரோட வச்சுக்கிறதுக்கு? நீங்க சொல்லிட்டீங்க விஜய் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டீங்க, தாவேக்கா தலைமை கூட்டணி. அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு வரப்போறாங்க, அப்புறம் தனியா ஒரு தீர்மானம் வேற போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த காலகட்டத்துக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கரூரினுடைய அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இது நடக்குது, இது நடந்துச்சு. கேள்வி என்ன அப்படின்னோம்னா, ஏன் அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டுவாங்க? இதே மாதிரியான ஒரு தீர்மானம் அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி வாங்கி வச்சுக்கிறாரு. பார்த்துட்டீங்க, அங்கேயும் என்ன முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்றது. அப்போ பாஜக வந்துட்டு இதை ரெண்டுத்தையும் உடைச்சாகணும், அவங்களுக்கான கம்பல்ஷன் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா காங்கிரஸை விட்டு அதை காலி பண்றாங்க. காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ்குள்ள நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்கிறாங்க, ப்ரோ ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க. ஓகே, நான் தெளிவா நான் சொல்ல வரேன். அவங்களுடைய நோக்கம் என்னது? பாஜகனுடைய நோக்கம் என்னது? தோக்கணும். காங்கிரஸ் முக்து பாரத். ஆமா, காங்கிரஸ் முக்து பாரத், திராவிட கட்சிகள் இல்லாத பாரத். அதான் முதல்ல இவரு பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவராக இருந்த போதே சொன்னாரு, கழகங்கள் எல்லாம் தமிழகம் அப்படின்னாரு அவரு. ஓகே, சாதிஸ்டார். இப்ப அவரே தாவேகாவுக்கு போறாரு. இப்ப அவரு சாதிஸ்டார்ல இங்க அப்படின்னு சொல்ற செய்தி வருது. அப்ப என்ன அப்படின்னா ஷார்ப்பா வந்துட்டு தாவேகாவை கைப்பற்றி டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. இப்ப அதிமுக ஜேசிடி பிரபாகர் பேர கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஒரு தேர்ட் லைன் ஃபோர்த் லைன்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது அறியப்படாதவர்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு இந்தாண்ட போவாங்க, தாவேகாவுக்கு போவாங்க, போயிட்டு அதை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னம்னா அதை உள்ள இருந்தே அதை காலி பண்ணணும் அந்த கட்சியை. புரியுதுங்களா? அதனுடைய அரசியல் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதை காலி பண்ண போறாங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா காலி பண்ண போறாங்க. அதை வந்துட்டு அது ஏன் அது பாஜக காலி பண்ண நினைக்குது அப்படின்றதுக்கு பல்வேறுபட்ட சாத்தியக்கூறுலாம் இருக்குது. இதை யாரு கண்ட்ரோல் பண்றது, இந்த கண்ட்ரோல் பண்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவங்க ஆராய்ச்சிட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சொத்து பாதுகாப்பு உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டுமே வர்றவர், அது ஒரு தொலைக்காட்சியில மட்டும் தான் நான் அவர் பார்த்திருக்கிறேன். அவர் வந்துட்டு இதை சொல்றாரு, ஒரு பேரலை வீசுது அப்படின்றாரு விஜய்க்கு. இது என்ன அலை, பேரலையா சிற்றலையா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏன் அதை அவர் சொல்றாரு? அப்ப என்ன காங்கிரஸை காலி பண்ணணும், அது மூலமா திமுக காலி பண்ணணும். இந்த ரெண்டு இலக்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும், அதிமுக கிடையாது, பிஜேபி தான். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிஜேபி மூவ். அது தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா அது அப்படிதான் நடக்கும். ஒருத்தர் இண்டிவிஜுவலா அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, பண்ணி இது நடக்குது. அது அதனாலதான் வந்துட்டு இந்த செய்தி ஒண்ணு வருது, மாணிக்கம் தாக்கூர் விடைபெற வேண்டியதுதான், திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் நீ மீண்டும் எம்பி கிடையாது, அவ்வளவுதான். திமுக என்ன பண்ணும், கூட்டணி இதுல வந்துட்டு திட்டவட்டமா பேசும், விருதுநகரை நான் உங்களுக்கு தரமாட்டோம். ஓகே, மேட்ரு முடிஞ்சிச்சு, சரியா போச்சுங்களா? அதே மாதிரி எம்எல்ஏ சீட்டுகள்லையும் சிலர்லாம் வந்துட்டு தரமாட்டோம். ஸோ இதுதான் காங்கிரஸுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. வந்துட்டு காங்கிரஸுடைய உட்கட்சி மோதலோ இன்டர்னல் ஃபியூடோ கிடையவே கிடையாது, சாக்கு போக்கு, அவ்வளவுதான். சரி, இது வெளிப்படையாகவே ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசினாங்க. சட்டமன்ற குழு தலைவர், தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம இணையணும், கூட்டணி வைக்கணும் அப்படின்லாம் கூட பேச, கன்னியாகுமரி எம்எல்ஏ அவரெல்லாம் பேசினாரு. இப்ப நீங்க சொன்ன அந்த சொத்து பாதுகாப்பு சம்பந்தமான அந்த நிர்வாகி அவரும் வந்து தலைவர் வந்து இந்த மாதிரி எங்க தொண்டர்களை தற்கூரின்னு சொல்லியிருக்காரு, இது எங்களையே இழிவுபடுத்தக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி அவரும் தமிழக நீங்க சொன்னது போல கருத்துப்பட சொல்றாரு. அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களே தமிழக வெற்றி கழகத்தோடு போனோம்னா. அதான் நான் சொல்ல வரேங்க, அங்க இவங்க தலைமைக்கு போனாங்கன்னா இதான் அவங்களோட ரிப்ளையா இருக்கும். இப்போ 18 எம்எல்ஏ இருக்கிறோம், 10 எம்பி இருக்கிறோம். திமுக விட்டு விஜயோட போனா இது நம்மளுக்கு சாத்தியம்ன்றது நீங்க சொல்லுங்க, என்ன அடிப்படை சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இவங்க? இங்கே உட்காந்துக்கிட்டு நீ குரல் கொடுக்கறது, ஊடகத்துல பேசுறது, எல்லாம் பொரியறது எல்லாம் ரைட்டு, அங்க போகணுமே. புரியுதுங்களா? அங்க போனா அதெல்லாம் ஆகாது அப்படின்றதுனாலதான் இவங்க கட்சி விட்டே வெளியேறாங்க. சிம்பிள் அஸ் தட். ஸோ மூவ் என்ன அப்படின்னோம்னா டு டிஃபீட் டிஎம்கே, அதை வீக்கன் பண்ணணும். இப்போ விஜயை வச்சு வீக்கன் பண்ணக்கூடிய முயற்சி வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, திட்டவட்டமா சொல்லலாம். விஜயை வச்சு பண்ணக்கூடிய மூவ் என்ன அப்படின்னோம்னா டிசிஎம்,
தலித் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இந்த ஓட்டு இந்த வாக்கு வங்கி வந்துட்டு திராவிட கட்சிகள்ல இருந்து பிடிங்கிடணும், அதான் நோக்கமே. ஸோ இந்த தலித் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அப்படின்றத வந்துட்டு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால தான் முதல்ல அவங்க குறி வச்சது வந்துட்டு திருமாவளவன் குறி வச்சாங்க. திருமாவளவன் அசைஞ்சு கொடுக்கல. பாசிசத்துக்கு எதிரான எந்த சக்தியை நான் அனுமதிக்க மாட்டேன், அது கூட இருக்கிற சக்தியை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவலி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சிருக்கிறாரு, ரொம்ப கிளீனா பண்ணியிருக்கிறாரு. திருமாவளவன் வந்துட்டு சீமான்ல இப்படி ஒரு நாளைக்கு அப்படி பேசுறது, அப்படி ஒரு நாள் இன்னொரு பத்தி பேசுறது, அப்படியே ஃப்ரண்ட்லையும் பல்ட்டி அடிக்கிறது. சொல்லுவாங்க வடசென்னையில் ஒரு பழமொழி, குரங்கு கெழுவியானாலும் பல்ட்டி அடிக்க மறக்காது அப்படின்வாங்க. அந்த மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு மாத்துறது அப்படின்றது அவருக்கு என்ன ஆனாலும் அதான் நடக்கும். இன்னைக்கு இப்படி சொல்லுவாரு, நாளைக்கு அப்படி பேசுவாரு. பாரதிதாசரை கொண்டாடிட்டு இருந்தவர் பாரதியார் கொண்டாடுவார், என்ன வேணாலும் அவர் பண்ணுவார். ஸோ இதுதான் விஷயமே. அப்போ என்ன அப்படின்னா இந்த பர்பஸ் வந்துட்டு அடிபட்டு போச்சு. தலித்தையும் ஒன்றும் பண்ண முடியல, கிறிஸ்டியனும் ஒன்றும் பண்ண முடியல, முஸ்லீமையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க யோசிக்காத ஒன்று என்னன்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அகில இந்திய ரீதியில தான் முடிவெடுப்பாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ கிறிஸ்டியானிட்டி மேல நடந்த தாக்குதல்கள்லாம் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் எந்த கிறிஸ்டியன் பிஜேபிக்கு எடுத்தாது ஓட்டு போடுவான்? பிஜேபி கூட இருக்கிற கட்சிக்கு யார் வந்து ஓட்டு போடுவான்? ஈவன் டிவிக்கே கூட அது சம்பந்தமா வாய் திறக்கவே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் சொன்ன தாவேக அரசியல் ஓவர் அப்படின்ட்டு. தாவேக அரசியல் ஓவர் அப்படின்றத வந்துட்டு கடைசியா மலர் வளையம் வச்சது வந்துட்டு விஜய் தான். ஈரோட்ல களத்துல இல்லாதவங்க, களத்தோட தொடர்பற்றவங்க எதுக்கு பாஸ் அப்படின்னாரு, காலி பாஸ். பாஸ் இவர் அரசியல் இஸ் ஓவர் பாஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வருது. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விட என்ன அப்படின்னா, அப்ப திமுக வந்துட்டு இது பண்றதுக்கு காரணம் அப்படின்னா விஜய் பலப்படுத்துற மாதிரி விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரு பக்கம் பாஜகவனுடைய மூவ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஐனுடைய என்கொயரி. அதுல இப்ப விஜய் கடைசியில் அங்க கூப்பிட்டு சம்மன் பண்ணி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் அடிக்கிட்டாங்க. எவிடன்சஸ் ரெண்டு பேரையும் வச்சு விசாரிச்சுட்டாங்க. தமிழக அரசு, கலெக்டரு, இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, அது விசாரணை முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் இவங்களுடைய 4 பேரையும் கிட்ட விசாரணை முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் கிட்ட எல்லாத்தையும் போட்டு காட்டி எல்லாத்தையும் கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும், அதிகபட்சம் 90 நாள். இப்போ வந்துட்டு 13ஆம் தேதி, அக்டோபர் 13ஆம் தேதி இவங்க வந்துட்டு இந்த ஆர்டரை வாங்கினாங்க. உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையுடன் ஒரு எஸ்ஐடி, அந்த எஸ்ஐடியின் கீழே சிபிஐ அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எஸ்ஐடி கொடுக்க போறாங்க, அந்த ஜட்ஜிகிட்ட கொடுக்க போறாங்க. நிச்சயமா சிபிஐ விஜயை கூப்பிடுதுன்னு சொல்றாங்க. விஜயை கூப்பிட்டு வரப்போகுது. அப்போ இன்டரப்ட் பண்ணி என்ன பண்ண போறேன், இப்படிதான் இருக்கும் சார்ஜ் ஷீட்டு, பார்த்துக்கோ, வி ஹாவ் டு இம்ப்ளிகேட் யூ, ஏன்னா இதுல முக்கிய சம்பந்தமா இருக்கிறேன். ஒரு கட்ட விசாரணை நடத்திட்டு மறுநாள் கூப்பிட்டு அது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப விஜய் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் தாவேக்காவது பிஜேபியோட போய் ஆகணும். ஓகே, இதுதான். அதனால அதை போயிட்டு வந்துட்டு வெளியில பேசுறேன் நிர்மல்குமாரோடைய மூஞ்சில் எல்லாம் வந்துட்டு எந்த விதமான மகிழ்ச்சியும் தாண்டவ மாடல. மெயின் ரீசன் என்னன்னா, அந்த ப்ரெஷர் தங்களை எங்க எடுத்துட்டு போயிட்டு விடும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் ஃபார்மர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே, அதனால அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இதான் நடக்குது. டபுள் ப்ராங்கட் அப்ரோச், அவ்வளவுதான். இப்ப ஜோதிமணி அம்மையாரோட ஸ்டேட்மெண்ட், இந்த கட்சியில இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம உள்ளாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கவலையினுடைய வெளிப்பாடா பார்க்கணுமா? இல்ல, காங்கிரஸ் கமிட்டி அப்படின்றது இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த பழைய ஆட்களுடைய பிடியில தான் வந்துட்டு அந்த கட்சி இருக்குது. சத்தியமூர்த்தி பவன் அங்கெல்லாம் நிறைய பேர் போக மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிக்கா நீங்க போனீங்கன்னா நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, அது வேற கதை. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய வளர்ச்சியில வந்துட்டு இப்போ இவங்களோ சசிகாந்த் செந்திலோ இல்ல சுதாவோ டைரக்டா ராகுல் காந்தியினால சீட்டை கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவங்க தானே தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வழியில போயிட்டு வாங்கினவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு லிஸ்ட் கொடுத்தது, அதுல இருக்கிறாங்க, அதுல டிக் அப்படிலாம் கிடையாது. இவங்களாம் நேரடியா நிறுத்தப்பட்டவங்க தான் அது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்காரங்க தான் அவங்களாம். என்னைக்குமே அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆதரவோட அவங்க வந்துட்டு எந்த விதமும் காங்கிரஸ்காரனோட வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சதே கிடையாது. திமுககாரன், கம்யூனிஸ்டுக்காரன், தமிழக வாட உரிமை கட்சிக்காரன் யாரு வேணாலும் நீங்க சொல்லுங்க, அவங்க ஏத்துக்குவாங்க. காங்கிரஸ்காரன் நம்பி யாருமே இறங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த தமிழக மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு அணிதான் காங்கிரஸ். நாங்களாம் 2009 ஈழ படுகொலைக்கு பிறகே அந்த கட்சியை வந்து கொண்டு புதைச்சிட்டோன்னு சொல்லி நீங்கள் திரு சீமான் அந்த காலகட்டத்தில் நீங்க அவ்வப்போது மேற்கோள் காட்டுவீங்க. இன்னமும் அந்த பெரியண்ணை மனப்பான்மையோடு தான் வந்து காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறதா?
நான் திரு செல்வபிரந்திகை அவர்களிடம் ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கேட்டிருந்தேன். அவர் எனக்கு கொடுத்திருந்தபடி ம். அவர் கூறுகிறார், ஆம், எங்களுடைய கருத்து அந்த குழு 5 குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர் சோடங்கர் அவருடைய கருத்து தான் எங்களோட கருத்து. நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்ற ஒரு அறுதியிட்டு உறுதிப்பட கூறுகிறார். இதுவரை திராவிட இயக்க வரலாறுல அப்படி ஒரு இல்லைங்க. சாத்தியம் இருந்தது. ஒரு ஆட்சி வந்துட்டு கூட்டணி ஆட்சியா அமையுது அப்படின்னோம்னா டெல்லியில கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு காரணம் பெரும்பான்மை கிடையாது. ஒரு கட்சி அதிகபட்ச இடங்களை கைப்பற்றிருக்கலாம். ம், அதனாலதான் டெல்லியில வந்து கூட்டணி ஆட்சி அமையுது. அங்க மட்டும் கொடுக்குறோமே அங்க மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களே, திருப்பி கேட்கறேன் நான், எப்ப நீங்க வந்துட்டு பெரும்பான்மையை பெற்றீங்க? கடைசியா இருந்த யூபிஏ கவர்மெண்ட் 2009 2012 யூபிஏ கவர்மெண்ட் அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சது வந்து 206 தொகுதி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னம்னா 162 தொகுதி. 145 2004. 2004. ஸோ பாத்துங்க, நீங்க பெரும்பான்மையில நீங்க எப்ப கொடுத்துருக்கீங்க? சரி, வாஜ்பாய் கொடுத்தது. வாஜ்பாய் எவ்வளவு ஜெயிச்சாரு? அவருமே மைனாரிட்டி மைனாரிட்டி தானே. நீங்க இங்க பெரும்பான்மையா இல்ல ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க கேக்குறீங்க. கலைஞர் வந்து 98 சீட்ல மட்டுமே ஜெயிச்ச போதே அவர் கூட்டணி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. 96. உங்க கட்சிக்காரங்க கூட்டணி கேட்கறாங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சோனியா காந்தி சொன்னாங்க, நீங்க ஏறுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரே உத்தரவு போட்டாங்க, ஒன்லைன், அவர் சொல்றதை கேட்டுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அது இல்லாட்டி வெற்றி பெற முடியாது அப்படின்றது டெல்லியில இருக்கிறவனுக்கு தெரியாதா? நம்ம கட்சிங்க எவ்வளவு, சிதம்பரம் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு தனிச்சு நின்று காங்கிரஸ் ஜெயிக்கும் போது? 1.25 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு தோத்தாரு. சிவகங்கை தான் அவருடைய ஹோம் கிரவுண்டு தான். எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 1.25 லட்சம் ஓட்டு. அவருடைய புள்ள எவ்வளவு ஓட்டு வாங்கி தோத்தாரு? எடுத்து பாருங்க, வரலாறு எல்லாமே தெரியும். இல்ல இந்த ஜோதிமணி எல்லாம் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? நீங்களே கூட பலமுறை மேற்கொள்ள கட்டாயப்படுத்தி நிக்க வச்சு காலி பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் அனுதாபமோ ஆதரவோ எதுவுமே கிடையாது. அதான் சீமான் முடியல சொல்ல போனா, காங்கிரஸ் ஓட்டு போட்டெல்லாம் செத்து போயிட்டான், இப்ப ஏது காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டான். அந்த கமெண்ட்டை தான் வந்துட்டு நம்ம கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு அன்றாட அரசியல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியே கிடையாது. அது சத்தியமூர்த்தி பவன்ல இயங்கக்கூடிய ஒரு யூனிட், அது அவ்வளவுதான். ஓகே, காங்கிரஸினுடைய டெல்லி யூனிட்னுடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருக்கே தவிர அது வெளியில எங்கேயுமே இயங்கினது கிடையாது, எதற்காகவும் போராடியது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் டிஎம்கேவோட அலையன்ஸோட ரெப்யூட்டேஷனை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்காதா? தொடர்ந்து வெற்றியில இருக்காங்க, இன்டாக்டா இருக்காங்க, ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. இல்லைங்க, நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு பேச்சாளர் நானு, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க என்ன பேட்டி எடுக்க? அப்படிதான் சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன். நான் அது கிடையாது. இல்ல, அந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணி என்னன்னா ஆகுதுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய அப்சர்வேஷனை நான் சொல்றேன். என்னுடைய அனுபவம், என்னுடைய அப்சர்வேஷனை, என்னுடைய பொலிட்டிக்கல் விஸ்டத்தை நான் பேசுறேன். அது ஸ்டாலினுடைய கவலை, அது தனியா கேளுங்க. அந்த கவலையை பத்தி நான் சொல்லிடுறேன். அவருக்கு எதுவும் தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அகில இந்திய அடிப்படையில இந்தியா கூட்டணின்றத ப்ரிசர்வ் பண்ண நினைக்கிறாரு. அவரும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சரி, அவங்கெல்லாம் அந்த கூட்டணி நிலைக்கணும், இந்திய அளவில் பாசிசத்துக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு கொள்கை ரீதியில் இல்லாத கட்சி ரீதியா ஒரு கூட்டணி அப்படின்ற அடிப்படையிலேயே மட்டும் அது இயங்குறது இவங்களுக்கெல்லாம் வருத்தம். அது வேற கதை. அதனாலதான் வந்துட்டு விட்டு தராரு இவர். இல்லாட்டி போன முறையே வந்துட்டு காங்கிரஸுக்கு 9 தொகுதி கொடுக்கறத தமிழ்நாடு திமுக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. எதுக்கு அவளை கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லாதது, கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாதது, எதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு 9 சீட் அப்படின்ற கேள்வி அப்பயும் எழுப்பப்பட்டது. 6 சீட்டு 7 சீட் எல்லாம் பேசப்பட்டது. ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, டெல்லியில பலம் வாய்ந்த ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்றதுனாலதான் 9 சீட்டும் கொடுத்துட்டு அங்கேயும் புதுச்சேரி கொடுத்துட்டு 10 சீட்டு அனைத்திலும் ஜெயிச்சாங்க. அதனால்தான் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு மேடையில பேசினாரு ராகுல் காந்தி. புரியுதுங்களா பிரதர் அப்படின்னாரு. சும்மா சாதாரணமான ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கிறதுலாம் உண்மை, அவ்வளவுதான். சோ இதோ காங்கிரஸ் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது இல்ல. ஸ்டாலினுக்கு தெரியும் நல்லா. இந்த தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் நம்மளுடைய கூட்டணியில இருக்கு. 4வது பெரிய கட்சி வெளியில இருக்குது, அது பாட்டாளி மக்கள் கட்சி. எல்லாம் தெரியும் அவருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சட்டப்பேரவையில அவங்கள பூத் வைஸ் அனலைஸ் பண்ணிட்டு கட்சி நடத்துறவங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அதனாலலாம் ஒண்ணும் கிடையாது, பயப்படுறாங்க அப்படி இவங்க கேட்டா கொடுத்துருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 ஒண்ணு ஒரு 30 சீட்டை வாங்குறது, பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறது, இல்ல 20 சீட்டை குறைக்கிறது ஸ்டாலின் முயற்சிக்கிறார் இல்லையா, 25-20
அது தடுக்கிறது. இவ்வளவுதான் இவங்களுடைய வேலை. ஓகே. இதான் அனுமதிக்கிறார் ராகுல் காந்தி, வேற ஒண்ணும் இல்லை. பாத்துங்க அவங்களை அனுமதிச்சு கடைசியா வந்துட்டு போட்டது பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. என் கூட்டணியில வலிமையான கட்சிகள் இவங்க. டு பி frank with you, they are more stronger than your party. I wanted to maintain them. Otherwise, we will be losing in some pockets. So please ask your party member to accept the proposition. அப்படி சொல்லிட்டா I will do it. முடிச்சுடாரு, தூக்கி 20 சீட்டை வாங்கிட்டு நீங்க நில்லுங்கடா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 18 சீட்ல ஜெயிச்சிங்கல்ல, அந்த 18 உங்களுக்கு தான், மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பொது தொகுதியில இருந்து ஜெயிக்கிறாங்க. அந்த வலிமை எப்படி ஒரு விட்டு தருவாருன்ற ஸ்டாலின். அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கிரவுண்ட் லெவல்ல. விக்கிரவாண்டியில 46% வன்னியர்கள், 39% தாழ்த்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு இணையான ஒரு லிவரேஜ் கொடுத்த தொட்டு தான் திமுக அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தியா எமர்ஜ் ஆகுது. எவ்வளவு உறுதியாவது நின்று ராம்தாஸ் யாருடைய ஆதரவு நான் பாத்துக்கிறேன்ட்டு அதையே ஒரு 50,000 ஓட்டு 60,000 ஓட்டுல தோற்கடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பின்னணியில இந்த சக்தி தான். அப்ப எப்படி விட்டு தருவாங்க அவங்க பானையை? திருமாவளவனை விடவே மாட்டாங்க. சோ இதெல்லாம் அவருக்கு புரிஞ்ச ஒரு விடயம் தான், தெரிஞ்ச ஒரு விடயம் தான். ஆமா, நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.